قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் நாம் இன்று அல்லாஹ்வுடைய இல்லத்திலே கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே பேசுகின்ற நல்லவற்றையும் நமது மார்க்கம் சொல்லுகின்ற கருத்துக்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். பெண்கள் கொஞ்சம் முன்னால தள்ளி வந்துருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வஅவுலாதிக்கும் அதுவல் லக்கும் ஃபஹ்தரூஹும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வஅவுலாதிக்கும் அதுவல் லஹும் ஃபஹ்தரூஹும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதாவது உங்களது மனைவிமார்களிடத்திலும் உங்களது மக்களிடத்திலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வஅவுலாதிக்கும் அதுவல் லக்கும் ஃபஹ்தரூஹும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களது மனைவிமார்களிடத்திலும் உங்களது மக்களிடத்திலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இன்னொரு வசனத்திலே, ஹூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வக்கூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஹூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நரக நெருப்பின் எரிகொள்ளிகள் எதுவென்று சொன்னால், அலைஹா, அதாவது நரக நெருப்பின் எரிகொள்ளிகளாக, அதாவது மனிதர்களையும் கற்களையும் போட்டு எரிக்கப்படுகிறது. அலைஹா மலாயிகத்துன் ஷிதாதுன், அதாவது அந்த நரகத்திற்கு பாதுகாவல்களாக கடினமான மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். நான் இப்போது ஓதிய 2 வசனங்களிலும் உங்களது மனைவிமார்களிடத்திலும் உங்களது மக்களிடத்திலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள் என்று ஒரு வசனத்திலே சொல்கிறான். உங்களது குடும்பத்தினரை நீங்கள் அம்புசக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது எரிக்கப்படுகிறது, மனிதர்களையும் கற்களையும் போட்டு எரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இப்போ இந்த வசனங்களில் நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், உங்களது மனைவி மக்கள் உங்களது குடும்பத்தினரிடத்திலே உங்களுக்கு நாம் விரோதிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், நாம் நமது குடும்பத்தினரையும் நமது மனைவி மக்களையும் சீர்திருத்தவில்லை என்று சொன்னால், பண்படுத்தவில்லை என்று சொன்னால், அவர்கள் நமக்கு எதிரிகளாக வந்து விடுவார்கள், எதிரிகளாக ஆவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதனால நீங்கள் அவர்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, நமது மனைவி மக்களை சீர்திருத்துவது, நமது மனைவி மக்களை பண்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வீட்டுல செடி வளர்க்குறோம். செடி எப்படி வளர்க்குறோம்னு கேட்டா, வீட்டுல செடி வளர்க்கும் போது ஆடு மாடு தின்னுடாம, எதுவுமே கடிச்சு தின்றாம நம்ம அதை பாதுகாக்கிறோம். அதுல என்னன்னு கேட்டா, நீங்க இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான்ட் என்று ஒன்று இருக்கிறது. வீட்டுக்குள்ள வளர்க்குற செடி இருக்குது, வெளியில வளர்க்குற செடி இருக்குது. வீட்டுக்குள்ள வளர்க்குற செடிகளை என்ன செய்யறான்னு கேட்டா, அரபு நாட்டுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்குள்ள என்ன செய்வாங்க வச்சு வளர்ப்பான். இந்த லைட் வெளிச்சத்திலேயே அது என்ன செய்ய வளரும். இது இன்டோர் பிளான்ட். அவுட்டோர் பிளான்ட்லாம் இது இருக்குது. அந்த செடிகளை வளர்க்கின்ற பொழுது நம்ம வயக்காட்டுல நாத்து நட்டோம்னு சொன்னா, வயக்காட்டுல வயல்வெளி இருந்துச்சுன்னு சொன்னா அதுல களை எடுக்கிறோம். ஏன்னா களைகள் என்னன்னா அதை தின்றக்கூடாது, போடுகின்ற சத்து பொருட்களை தின்றக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி களை எடுத்து அதை பண்படுத்தி அதை ஆடு மாடு தின்றாம வேலி போட்டு பாதுகாக்கிறோம். நாமளே போய் இரவு பகலாக அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அப்போ சாதாரணமாக உலக காரியங்களில் நமக்கு பயன்படுகின்ற, உலக காரியங்கள் நமக்கு உணவு தருகின்ற செடி கொடிகளை பாதுகாக்கின்ற நாம் இந்த மனைவி மக்களை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? கண்டிப்பாக நாம் மனைவி மக்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களை சீர்திருத்த வேண்டும், அவர்களை செம்மைப்படுத்த வேண்டும், அவர்களை நல்ல வழியிலே கொண்டு வருவதற்கான என்னென்ன முயற்சிகள் இருக்கிறதோ
அத்தனையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால்தான் நம்ம என்ன செய்யணும் கேட்டா உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் ஆகுவோம். இல்லைன்னு சொன்னா எப்படியும் வளர்ந்துட்டு போகுது, எப்படியும் இருந்துட்டு போகுது, உள்ள பெத்தாச்சு அது வாட வளர்ந்துரும், கல்யாணம் முடிச்சாச்சு அவ்வாடுல பேசாம இருந்துருவான்னு சொன்னோம்னு சொன்னா நிச்சயமாக நடக்காது. நமக்கு எதிரிகளாக அவர்கள் வருவார்கள் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஆமா, எதிரிகளாக மாறுவார்கள். என்னுடைய தந்தை எல்லாம் படிச்சிருந்தாரு, எல்லாத்தையுமே கேட்டிருந்தாரு, தௌஹீத் மதரசாக்களுக்கெல்லாம் தௌஹீத் மர்க்கஸுகளுக்கெல்லாம் போயினாரு, வாரம் பயான்கள் வச்சாங்க, வாரம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். எங்க சொல்லவே இல்லை, எங்களை கண்டிக்கல, எங்களுக்கு அதை பற்றிய கருத்துக்களை சொல்லவில்லை என்று அவர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம மேல தூக்கி போட்டுருவாங்க. எப்போ யாருக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ உடனே நம்ம மேல தூக்கி போட்டுருவாங்க. பாக்குறோமா இல்லையா? நம்ம தான் போய் இடிச்சுக்கிடுவோம். கல்லு இடிச்சிருச்சு, இவன் சொல்லுவான் கல்லு இடிச்சிருச்சு, என்னது முள்ளு குத்திருச்சு அப்படிமா. இவன் நான் போய் முள்ள குத்திக்கிட்டேன்னு சொல்ல மாட்டாரு, யான் தான் கல்லுல போய் இடிச்சுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டாரு. கல்லு இடிச்சிருச்சு, முள்ளு குத்திருச்சு, சூரி இடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர இவர் என்ன செய்ய மாட்டாருன்னு கேட்டா நான் தான் போய் இடிச்சுக்கிட்டேன், நான் தான் போய் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டாரு. இதுலயே என்னன்னா அடுத்தவங்க மேலதான் தூக்கி போடுவாரே தவிர தான் செஞ்சேன் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாரு, உலகத்துல சொல்ல மாட்டாரு. அதனால ஆனா மறுமையில எப்படின்னு சொல்லி கேட்டா இம்மையிலேயே அப்படி நடக்குது, இம்மையிலேயே அடுத்தவங்க மேல தூக்கி போடுறாங்க. அதே மாதிரிதான் மனைவி மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு செஞ்சா அடுத்தவங்க மேல தூக்கி போட்டுட்டு பேசாம அவங்க ஒதுக்கிடுவாங்களே தவிர, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஒதுக்கிடுவாங்களே தவிர, மறுமையிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா நம்முடைய எதிரிகளாக, நம்மளுக்கு பகைவர்களாக அவங்க வருவாங்க. நம்ம மேலதான் என்ன அவர் சொல்லல, இவர் சொல்லல, இவருடைய தந்தை சொல்லல, தாய் சொல்லல. ஆனா இஸ்லாம் இப்போ மிக 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 பரவி இருக்கிறது. ஒவ்வொருத்தர் கையிலையும் என்ன செய்யறாங்க, உலகத்திலேயே என்ன செய்யறாங்க வச்சிருக்கிறாங்க. என்னன்னா அத்தனை விஷயங்களையும் இங்க வச்சிருக்கிறாங்க, அத்தனையும் இங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் எந்தெந்த இடங்களுக்கு போக முடியாதோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போயிருச்சு. அந்த இஸ்லாமிய கருத்துக்கள் அங்கெல்லாம் போயிடுச்சு. அந்த வாட்ஸ்அப்பு அது இதுன்னு என்ன செய்யறாங்க, எக்கச்சக்கமான கருத்துக்களும் பரவி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாம என்ன செய்ய வேண்டியதுன்னா எனக்கு இஸ்லாம் சேரல, எனக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லவில்லை, எனக்கு அந்த மார்க்கத்தை சொல்லவில்லை, எனக்கு ஹதீஸ்களை சொல்லல, எனக்கு குரானை சொல்லவில்லை என்று சொல்ல முடியாது. அத்தனையும் கையில என்ன செய்கிறது நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அத்தனையுமே கையில வந்தது நிலையில எனக்கு அதை சொல்லல இதை சொல்லல இப்போ குற்றம் சொல்லவே முடியாத அளவிற்கு நமக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டா இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கம் தெரியாவிட்டா கூட தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்காக வேண்டி முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எனது எல்லாமோ கேட்கிறோம், நாம என்னன்னு கேட்கிறோம்னு கேட்டா நோன்பு காலங்களை பாருங்க ஒரே சந்தேகம், தொழுகையில பாருங்க சந்தேகம், என்னுடைய தொழுகை குடிச்சா, என்னுடைய நோன்பு குடிச்சா, என்னுடைய அந்த குடிச்சா, ஹஜ்ஜு குடிச்சா அப்படின்லாம் என்ன நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ மார்க்கத்திலே என்னுடைய ஈமான் கூடி இருக்கிறதா, என்னுடைய ஈமான் கொள்ளப்பட்டதாக இருக்கிறதா, என்னுடைய ஈமானிலே இது ஏதாவது ஒரு பிழை ஏற்படுத்துமா, இது ஈமானிலே குறைவு ஏற்படுத்துமான்னு நம்ம கேட்கிறதே இல்லை. எங்கேயாவது கேட்டிருக்கமானா கிடையாது. நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், என் ஈமான்ல எனக்கு குறை உண்டாயிருமா, என் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று நம்ம என்ன செய்ததில்லை, கேட்டதில்லை. ஆனா மற்ற விஷயங்களை பூரா நாம் கேட்கிறோம், அமல்களை கேட்கிறோம், எல்லாவற்றையுமே கேட்கிறோம். ஆனால் ஈமானிலே நமக்கு ஏதாவது குறை விடுமா என்று கேட்கிற ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடியவில்லை. அதனால ஈமான் பரிபூர்ணமாக எனக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஈமான் முழுமை பெற்று இருக்கிறதா, என்னுடைய ஈமானிலே குறை இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் சோதிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சிறு குழந்தைகள் பருவ வயசு அடையல, அந்த பருவ வயசு அடையாம இருக்கின்ற பொழுதே தொழுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. தொழுகை ஏவுங்கள், 7 வயசானால் தொழும்படி கட்டளையிடுங்கள், 10 வயசானால் தொழாமல் இருப்பதற்காக வேண்டி கண்டித்து தொழச் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு எப்படிப்பட்டவங்க, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அருளாக வந்தவர்கள், அந்த அகில மக்களுக்கும் அகில உலகத்திற்கும் அருளாக வந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப இரக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதாவது மூமின்கள் மீது அவ்வளவு இரக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 10 வயசானால் தொழாமல் இருப்பதற்காக வேண்டி கண்டித்து, இன்னும் தொழுகை கடமையாகல, பருவ வயசு வரும்போதுதான் தொழுகை கடமை. பருவ வயசு வரும்போது தொழுகை கடமையாக இருக்கிற ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளுக்கு நீங்க 10 வயசுலேயே தொழும்படி அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டித்து தொலை சொல்லுங்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகள் மீது, மக்கள் மீது பாசம் கொண்டிருக்கிறார்கள், நேசம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அதனால இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும்.
இப்ப பாருங்க, இங்க பாடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பெண்கள் வாராங்க. இந்த பெண்களுடைய நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை ஞாயிற்றுக்கிழமையும் நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இதுல பாருங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, சிறியவங்க இருக்கிறாங்க, இப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி எத்தனையோ முறை நாங்க முயற்சி பண்ணோம். என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் என்ன செய்யறது இல்லை, ரொம்ப அலட்சியமாக பொழுதுபோக்காக இருக்கிறாங்க. இங்க இருந்து என்ன செய்றாங்க, அங்கே அதை விளையாட போறாங்க, இதை விளையாட போறாங்க. ஆரோக்கியம் அத்தனையும் வேண்டும் தான், அதுகளுக்கு நேரத்தை ஒதுக்கணும். இன்னும் சலாத்த காணத்தலல் மூவின் கிதாப மௌக்கூத்தா, தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக என்ன செய்து இருக்கிறது. கரெக்டா அந்த நேரத்துக்கு என்ன செய்யணும், தொழுகை நேரத்துக்கு மக்கள் பள்ளிவாசலுக்கு என்ன செய்யணும் வரணும், கரெக்டாக என்ன செய்யணும் வரணும். அதே மாதிரி என்னென்னுக்கும் எது எதுக்கு நேரம் இருக்கிறதோ அந்தந்த நேரங்களிலே அதை செலவழிக்க வேண்டுமே தவிர இங்க இருந்து நம்ம பாடத்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டா அதனால விளையாட போயிடுறோம். விளையாடுனா அப்படி விளையாடுறோம், காலையில இருந்து அது வாழ்ந்து விளையாடுறது தானே தவிர சாயங்காலம் தான் நம்ம திரும்பி பார்க்கிறோம். இப்படி இருந்தோம்னா நிலைமை நம்ம எப்படி இருக்கும்? நம்மளுக்கு என்ன செய்யணும், எல்லா நேரங்களிலுமே ஒவ்வொருவரும் பொறுப்புதார்கள். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலும் என்ற ஐயத்திகி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்களது பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். யாராவது கேளுங்க, எல்லாருக்கும் பொறுப்பு, யாருக்கும் பொறுப்பு இல்லாம இருக்கான்னு கேளுங்க. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பொறுப்பு இருக்குது. மாணவனாக இருந்தாலும் சரிதான், சிறு குழந்தையாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், பெரியவர்களாக இருந்தாலும் சரிதான், அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. பொறுப்பு இல்லாம யாருமே கிடையாது, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறது. உங்களுக்கு கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன. மாணவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், கரெக்டா காலைல எஞ்சி குளிக்கணும், மதரசாக்கு போகணும், அதுக்கடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ஆட்டோவோ இல்லை ஏதோ ஏற்பாடு பண்ணிச்சா அதுல போகணும், இல்லாட்டி நடந்து போகணும் என்றெல்லாம் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. பெரியவங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. பெண்களுக்கு காலையில எஞ்சி டீ போட்டு கொடுக்கணும், அதே மாதிரி என்னன்னா வீட்டுல சமைக்கணும். இதெல்லாம் பொறுப்புகள் அவங்கவுங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரும் பொறுப்பில்லார்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரிதான், அவங்கவுங்களுக்கு பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப மாணவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்தந்த நேரங்களிலே என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும். இங்க வாங்க, நம்ம பாடங்கள் நடத்துகின்ற பொழுது திருமண சட்டங்களை பற்றி என்ன செஞ்சோம், நம்ம பாடங்கள் நடத்தி இருக்கிறோம். எடுத்த உடனே அதுதான் திருமண சட்டங்கள், பெண்களுக்கான சட்டங்கள், அதெல்லாம் பாடங்கள் இஸ்லாமிய பாடத்திட்டம் வச்சு பாடங்கள் நடத்தணும். ரியாலு சாலிஹீன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த ரியாலு சாலிஹீன்ல வர்ற ஹதீஸுகளை நம்ம படிச்சு அதுக்கு விளக்கங்கள் சொல்லி இருக்கிறோம். இப்ப இதுகள்லாம் எல்லோருக்குமே பயன்படக்கூடிய ஒன்றுதான். அத்தனை பேரும் பயன்படக்கூடிய ஒன்றாகத்தான் என்ன செய்து இருக்கிறது. நம்ம அதை நிச்சயமாக வீட்டில இருந்து படிக்க போறதில்லை. ஏதோ 1-2 பேர் படிக்கலாமே தவிர எல்லாரும் படிக்க மாட்டாங்க. குரானிலே குரான் ஆயத்துகளுக்கெல்லாம் விளக்கங்களை என்ன செய்யறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் படிக்கிறதாக இருந்தோம்னு சொன்னா நம்ம இங்க வந்தா தான் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். இதுல வந்து கலந்துகிட்டா தான் படிக்க முடியும். நம்ம பாட்டு வீட்டுல இருந்துட்டு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாது. கடைசியில எல்லாம் தெரியும்னு சொல்றவன் முட்டாள் அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரியும்னு யாரு சொன்னானோ அவன் வந்து யாரு, ஒன்னும் தெரியாதவன் அர்த்தம். எல்லாம் தெரியுங்கிறது எவனுமே கிடையாது. யாருமே, நாம உட்பட யாருமே கிடையாது. நீங்க கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறீங்க, கம்ப்யூட்டர் நேற்று உள்ள இந்த ஒரு பாடம், நேற்று உள்ள ஒரு இது வந்து இன்னைக்கு அது பழசா போயிருது. புதுசு புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புதுசா வந்துகிட்டு இருக்குது. அதனால அத்தனையும் நம்ம படிக்கணுமே தவிர கல்விங்கிறதுங்கிறது மிக விசாலமானது, கடல் போன்றது. அதுல வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே படிக்கலன்னு அர்த்தம். அப்ப அத்தனையும் படித்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அத்தனையும் படித்துக் கொள்வதற்கான ஆரம்ப நிலையில நம்ம என்ன செய்யணும், இருக்கணுமே தவிர நமக்கு எல்லாம் தெரியும்னு இருக்கவே கூடாது. அதனால நம்ம வந்து அதே மாதிரி இதை பற்றி மக்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி பாடம் நடக்குது வாங்க அப்படிங்கறத நீங்களாகவே என்ன செய்யணும்னு கேட்டா மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பாடம் நடந்து கொண்டிருக்கிறது, தெரியாத விஷயங்கள்லாம் தெரியுது, நாங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் இதையெல்லாம் படித்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்கும் என்ன செய்யணும், கல்விகள் பெருகுமே தவிர இல்லைன்னா கல்வி அப்படியே என்ன செய்ய இருக்கும், மூடி வச்ச மாதிரி அப்படியே என்ன செய்ய இருக்கும். கிதாபுல் இருக்குது, அப்படி இருக்கு, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட நாம் நம்மை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், நாமும் முன்னேறி மற்ற மக்களையும் முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னார். எல்லா மக்களுக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டும். நபிசுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பல்லிகன்னி வலவாயா, என்னை பற்றி ஒரு விஷயம் தெரிந்தாலும் சொன்னால் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. உலகத்துல யாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி சொல்லவே முடியாது, இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. என்னை பற்றி ஒரு விஷயம் தெரிந்தாலும் அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியுமான்னு கேட்டா எவனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா வண்டியா அங்க என்ன செய்யும், பிரச்சனைகள் இருக்கும் பின்னாலே, அவங்க யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை பற்றி என்ன விஷயமாக இருந்தாலும் சரிதான், ஒரு விஷயம் தெரிந்தாலும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. பல்லிகு அன்னி வலவாயா அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சல்லு கமா ராய்த்துமணி சொல்லி, நான் தொழுது மாதிரி நீங்கள் தொழுங்கள்.
குது அன்னி மனாசிக்கும், என்னிடத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, மனாசிக் அதாவது இஸ்லாமிய சட்டங்களை, அது குறிப்பாக ஹஜ்ஜு கடமைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அத்தனையும் என்னை நீங்கள் பின்பற்றி செய்யுங்கள். இது மட்டுமில்லை, வியாபாரமாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அத்தனையும் என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறாங்கன்னு அதுக்கு அர்த்தம். எதுனாலும் சரிதான். சாப்பிடுறது ஒழுங்குமுறை இஸ்லாத்தில் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில போறது ஒழுங்குமுறை இஸ்லாத்துல இருக்கிறது, கக்கூசுக்கு போற ஒழுங்குமுறை இஸ்லாத்துல இருக்கிறது. உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஒண்ணுக்கு போனாம்னு சொன்னா அதுக்கு எத்தனை சுண்ணத்துகள் இருக்கிறது என்று நம்ம என்ன சொல்லி கொடுத்திருக்கிறோம். அது பாடத்துல இருக்கிறது. இடது காலம் வச்சு போறாரு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுசி வல் கபாயிஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி வெளியில சுத்தம் பண்றாரு. வெளியில வந்து என்ன குஃப்ரானக்கன்னு சொல்லாருன்னு கேட்டா 4 சுண்ணத்துகளை அங்கே நிறைவேற்றுகிறார். 4 சுண்ணத்துகளை நிறைவேற்றுகிறார். வீட்டை விட்டு வெளியே போகும்போது வியாபாரம் செய்கிறார், சுண்ணத்துகளை நிறைவேற்றுகிறார். விவசாயம் செய்கிறார், சுண்ணத்துகளை நிறைவேற்றுகிறார். கல்வி படிக்கிறார், சுண்ணத்துகளை நிறைவேற்றுகிறார். அத்தனைகளையுமே சுண்ணத்தின் செய்திருக்கிறது. ஒண்ணுக்கு போறதுல கூட இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது என்று சொன்னால் உலகத்துல யாரால முடியும், யாரால் சொல்ல முடியும்? அந்த பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய இது இங்க சிறப்புங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த ஹதீஸ்களை யார் கேட்டார்கள் அப்படின்னுட்டு இமாம் புகாரி பதிஞ்சு வச்சிருக்கிறாரா, இமாம் திர்மிதி பதிஞ்சு வச்சிருக்கிறாரா, இமாம் நசையி பதிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு கேட்டா, அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிருந்து சில்சிலா என்ற தொடர், அறிவிப்பாளர் தொடராக என்ன செய்யுதுன்னு கேட்டா பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாவுக்கு முன்னாலேயும் சரி, ரசூலுல்லாவுக்கு பின்னாலேயும் சரி, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு பாதுகாக்கப்பட்டது போல் யாருடைய வரலாறு பாதுகாக்கப்படவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்களோ அவருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க தெரியுமா? அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றிய வரலாறுகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஜில்தா என்ன செய்யுதுன்னு கேட்டா வால்யூமாக என்ன செய்திருக்கிறது. இவற்றிருந்து யார் கேட்டா, அவருடைய தகுதி என்ன, அவர் எந்த காலத்திலே வாழ்ந்தார், அவருடைய நிலைமை என்ன என்பது உட்பட இஸ்லாமிய மார்க்கத்திலே பாதுகாக்கப்பட்டது. அப்ப இப்படிப்பட்ட மார்க்கத்திலே பிறந்து விட்டு நாம் ஒன்றும் தெரியாமல் இருந்தோம் என்று சொன்னார், எல்லாம் தெரியும் சொன்னா ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். அப்ப என்னன்னு கேட்டா, படித்துக் கொள்வதற்கு, அன்றாடம் படித்துக் கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள், லட்சக்கணக்கான விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது. நாம் படிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து ஜீரோவாக என்ன செய்வோம் இருப்போம். அதனால நம்ம எல்லாம் தெரிந்தவர்கள் கிடையாது. பாருங்க, படிங்க. நீங்க இந்த பாருங்க, ஆன புத்தகங்கள் இங்க இருக்கிற எந்த பள்ளிவாசல்களுமே கிடையாது. அவ்வளவு புத்தகங்கள் இங்க அடுக்கி வைக்க முடியாம பெட்டியில என்ன கொஞ்சம் இருக்குது, பீரோக்குள்ள கொஞ்சம் இருக்குது, எல்லாமே என்ன செய்து இருக்கிறது. படிக்க வேண்டும். படிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்ற கிடைக்கின்ற நேரத்திலே உலக விஷயங்களை எப்படியெல்லாம் படிக்கிறோம், உலக விஷயங்களை எப்படியெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் மார்க்க விஷயத்திலே வருகின்ற பொழுது நாம் இப்படி எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது. தொலை படிச்சாச்சு, தொழிலாச்சு, எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிறது மாதிரி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அத்தனையிலும் என்னென்ன துறைகளிலே அவன் ஈடுபடுகிறானா அந்த துறையை பற்றி தெரிய வேண்டும். திருமணம் முடிக்க போறானா அந்த திருமணத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் வியாபாரம் செய்ய போகிறானா வியாபாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் விவசாயம் செய்ய போகிறானா விவசாயம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையும் இல்முல் ஹால் என்று என்ன செய்வாங்க சொல்வாங்க. அந்தந்த கல்வியை படிக்காமல் அது நிச்சயமாக நிறைவேறாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் இது தெரிந்து கொள்ள வேண்டும். குளிப்பு கடமையானால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெரியாம இருந்தோம்னு சொன்னா அவனுடைய குளிப்பு எப்படி நீங்கும்? அதனால நாம என்ன செய்யணும்னு கேட்டா, படிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும், கல்வியிலே முயற்சிக்க வேண்டும். அந்த நரகிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். எங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்வாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், துஆ கேட்கிறோம். அதனால நாம என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த நரகை நெருப்பை விட்டும் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாமளும் நம்முடைய குடும்பத்திற்கும் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் மட்டும் படித்தால் போதாது, நம்முடைய குடும்பத்தினரையும் நம்மை சார்ந்தவர்களையும் படிப்பதற்கு தூண்ட வேண்டும், ஆர்வமூட்ட வேண்டும். படிங்க, கேளுங்க, எதையாவது கேளுங்க, கேட்டு பரிசுக்கிறீங்க அப்படின்னு சொல்லணுமே தவிர அவர்களை படிப்பறிவற்றவர்களாக ஆக்குவது நிச்சயமாக கூடாது. படிப்பறிவற்ற சமுதாயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி அந்த மக்களை மேலும் மேலும் படிப்பதற்கு தூண்டினார்கள். பத்ர் போர்ல பாருங்க, அந்த பத்ர் போர்ல கைதிகளாக வந்தவர்களை என்ன சொன்னாங்க? கைதிகள் அந்த பிணை பணம் கொடுத்து நஷ்டஈடு கொடுத்து மீட்ட முடியும்னா மீட்டிட்டு போனாங்க. மீட்ட முடியாதவர்கள் இங்க இருக்கின்ற பிள்ளைங்களுக்கு, ஒரு 10 பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு, குர்ஆனை சொல்லிக் கொடுத்துட்டு, ஹதீஸ்களை சொல்லிக் கொடுத்துட்டு, தெரிஞ்சதை சொல்லிக் கொடுத்துட்டு நீங்க பிணைப்பணத்திற்கு ஈக்குவலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா யோசிச்சு பாருங்க.
கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள், பதில் போர்ல பிடிக்கப்பட்டவர்கள், அவங்கள வினைப்பணம் கொடுக்க முடியாதவர்கள். என்னன்னு கேட்டா, இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைச்சாங்க போயிருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மாதிரி நினைச்சாங்க திகழ்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த மக்களை பயிற்றுவித்திருக்கிறார்கள். எந்த மக்கள் தெரியுமா? அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா, கொலையும் கொள்ளையும் பலவிதமான அனாச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டு, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொன்னால் அறியாமை காலம், ஜாஹிலியான்னு சொன்னா அறிவில்லாத காலம். அந்த அறியாமை காலத்திலே வாழ்ந்த மக்களை சிறந்தவர்களாக மாற்றி இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய சிறப்பு என்று நீங்க யோசித்து பாருங்கள். அறியாமை காலம் என்று சொன்னா ஒன்றும் தெரியாத முட்டாள்தனமானவர்கள். ஒரு ஊருக்கு போனோம்னா 3 கல்லை தூக்கிட்டு போவான். எதுக்குன்னு கேட்டா, ஒரு 3 கல்லையும் வச்சு சோறாக்கிக்கலாம், அது 2 கல்லை கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 3 கல்லை தூக்கி போவாங்களாம். அப்படிப்பட்டவர்கள் கொலையும் கொள்ளையும் செய்து கொண்டிருந்தவர்கள். ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு சண்டைன்னு சொன்னா அதை காலம் காலமாக சொல்லி சொல்லி, நம்ம வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் சண்டை ஆகாது, நீ அந்த சண்டையை கடைபிடிக்க வேண்டும், அதை பேண வேண்டும் என்று சொன்னவர்களை ஒற்றுமையான சகாபாக்களாக சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஜெயில்கள்ல பாருங்க, ஜெயில்கள்ல அகதிகளுக்கு முகாம்கள் அமைத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சகோதரத்துவ உடன்பாட்டை ஏற்படுத்தினார்கள். மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்றார்களா, நீ இவரை சகோதராக வச்சுக்க, நீ இவரை சகோதராக வச்சுக்க. ஜெயில்ல கைதிகளை சாப்பாடு கொடுத்து பாதுகாக்கின்ற இந்த மாதிரி மோசமான அரசாங்கம் மாதிரி இல்லாமல் அவர்களை ஒருத்தருக்கு சகோதரராக மாற்றி அவர்களை ஆக்கினார்கள் என்று சொன்னா இஸ்லாமிய சரித்திரத்திலே மிகப்பெரிய ஒரு சிறப்பு இது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா அந்த மக்களை பயிற்றுவித்திருக்காங்க. திண்ணை தோழர்கள், பசியிலையும் பட்டினிலையும் மாற்றினவர்களை பள்ளிவாசல்ல திண்ணை தோழர்கள் திண்ணையில உட்கார்ந்து கல்வி படிப்பதற்காக வேண்டி, இந்த கல்வி எப்படி கற்றிருக்காங்க தெரியுமா? முறை வைத்து கற்றிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நானும் ஒரு அன்சாரி தோழரும் மதீனாவின் மேட்டு பகுதியிலே வாழ்ந்தோம். முஸ்லிம்ல அந்த ஹதீஸ் வந்திருக்குது. மதீனாவுடைய மேட்டு பகுதியிலே வாழ்ந்தோம். ஒரு நாள் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு போவார், ஒரு நாள் நான் போவேன், மறுநாள் நாங்க ஆடு மாடு மேய்க்க போயிருவோம். யார்? உமர் ரலியல்லாஹு அமீருல் மூமினீனாக இருந்தவர் சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், நாங்க ஒரு நாள் அவர் போவாரு, ஒரு நாள் நான் போவேன். இன்னைக்கு அவர் போயிட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு எங்கிட்ட சொல்லுவாரு. அது மாதிரி மறுநாள் நான் போய் என்னென்ன நடந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் என்னென்ன நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்கன்னு நாங்க சொல்லுவோம். முறை வைத்து கற்றல் அப்படிங்கிற பாடத்திலேயோ இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. ஒலி செய்கிறார்கள், ஒலி செஞ்சு பிடிச்சது அந்த 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 ஹதீஸ் தொடர்ல வருது. அப்பதான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வரும்போது, ஒலி செஞ்சுட்டு ஒரு மனுஷர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த ஒலி செய்து முடித்ததற்கு பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்னால் சொர்க்கத்தின் 8 வாசல்கள் திறக்கப்படுகிறது. அவர் நாடிய வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ள நுழையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க என்று அங்க அறிவிக்கிறார். யோசிச்சு பாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி இதை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு. சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள் திறக்கப்படுகிறது. சொர்க்கம் மிக விசாலமானது, வானம் பூமி அளவுக்கு விசாலமானது. அல்லாஹ் சொல்கிறான், அர்லுஹா கர்லி சமாவாத்தி வல்லர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், குறிப்பிடுகிறான். அர்லுஹா கர்லி சமாவாத்தி வல்லர். சமாவாத்து பூமியில நம்ம எல்லாம் சுத்துறது இல்லை. ஆர்டிகா அண்டார்டிகா கண்டத்துக்கெல்லாம் நம்ம போனதில்லை, பனிக்கண்டத்துக்கெல்லாம் நம்ம போனதில்லை. அது அந்த அளவுக்கு விசாலமானது. அதே மாதிரி வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கம் இருக்கு தெரியுமா? அதுல 8 வாசல்கள் திறக்கப்படும். அந்த 8 வாசல்களில் அவர் எங்க நிக்கிறாரோ அங்க ஒரு வாசல் இருக்கும், அது வழியா அவர் நுழைஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா எவ்வளவு சிறப்பு பாருங்க. சாதாரண விஷயம் ஒலி செஞ்சுட்டு, அப்ப டாய்லெட்டுக்கு போறது மட்டும் இல்லை, டாய்லெட்டுக்கு வர்றதுக்கு மட்டும் இல்லை, ஒலி செய்தால் அவ்வளவு பெரிய சிறப்புகள் செய்திருக்கிறது. பள்ளிவாசல் தொழுதுட்டோம்னா நீ எவ்வளவு பெரிய சிறப்பு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள், நன்மைகளை சொல்லி இருக்கிறார்கள். எந்த நன்மையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் இல்லை, எந்த தீமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காமல் இல்லை. ஆக இங்கே ஹதீஸ்களை நாம் சொல்லுகின்ற பொழுது மார்க்கத்திலே பிதஅத்துகள் என்னென்ன புகுந்திருக்கிறது, இந்த சமுதாயத்தில் என்னென்ன பிதஅத்துகள் பரவி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அதனால நாம் இந்த கல்விக்கூடங்களிலே கலந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சா மக்கள் ஆர்வமாக வர வேண்டும். இது வச்சு அழைக்கிற மாதிரி வச்சுக்கிற கூடாது. ஐயோ இவங்க சொல்லலையே, ஒரு படம் போடுங்க, என்ன சொல்லலையப்பா, நான் வந்திருப்பேனே, நான் பார்த்திருப்பேனே, அந்த படமா போட்டாங்க, இந்த புது படமா செய்யுது, அதெல்லாம் சொல்ல தெரியுது இல்லையா? அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, அதுக்கெல்லாம் என்ன கூப்பிடலையே, அப்படியா முகாம் போட்டிருந்தாங்களா, அதுக்கு என்ன கூப்பிடலையே, என்ன சொல்லவே இல்லையே, எனக்கு தெரியாது, அதெல்லாம் சொல்றோமா இல்லையா? அப்ப இது மாதிரி கல்வி சபைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நாம முன் ஆஜராக வேண்டுமே தவிர
அது என்னவோ நடத்துறாங்க, என்னவோ செய்து போறாங்க. இது அவங்க அவங்க இவங்கன்னு நம்ம செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இது நமக்கு அவசியமான ஒன்று, இது நமக்கு பாதுகாப்பான ஒன்று, இது நம்மை நரகை விட்டு பாதுகாக்கின்ற ஒரு நல்ல செயல் என்பதை கருத்திலே கொண்டு நாம் என்ன செய்யணும்னு கேட்டா இதுல எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும், ஆர்வமாக கலந்து கொள்ள வேண்டும். பாருங்க நமக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நடக்குது. அதுல இருந்து 8 பேர் 10 பேர் 13 பேர் தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வர்றாங்க. ஏன் அங்க போனா அவங்க கூட சேர்த்துருவானோ, அந்த ஜமாத்துல சார்ந்தவன் சேர்த்துருவானோ, என் சொந்தக்காரன் நான் சொல்லியிருக்கிறேன், இங்க பாடத்துல கூட சொல்லியிருக்கேன், சொந்தக்காரங்க நம்ம இந்த சில நேரங்களில் ஜனாசா தொழுகைக்கு அந்த பிரயாசலுக்கு போனோம்னா நம்ம ஒதுக்கி நினைவாகும், பக்கத்துல வந்து பேச மாட்டாங்க, தூரத்துல இருந்து சலாம் சொல்லிட்டு அந்த என்னன்னா இவன் நம்ம கூட வந்து பேசினா இவன் அந்த ஜமாத்தை சார்ந்தவன் மாதிரில பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு பேச மாட்டாங்க. அப்படி தீண்டத்தகாத ஜமாத்துக்கு கருதி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் மூமின். இஸ்லாமிய மார்க்கம் இங்க என்ன செய்யப்படுகிறது? இங்க விதத்துகள் நடக்கிறது இல்லை. பாருங்க பாங்கு சொல்றாங்க, அந்த பாங்கு சொல்லும் போது அல்லாஹும் சரி அல்லா முகமதின் குல்வல்லாவது அல்லாஹ் சொன்னதுன்னு வருகிட்டா இருக்கிறாங்க, அவங்க ஓதுறாங்க, அது விதத்துகள் இது சொல்லுகிறோம். ஆனா வஹாபி வஹாபி அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சொல்றாங்க, பார்க்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் என்னன்னு கேட்டா சொல்லி ஒருத்தர் இருந்தானா அந்த காலத்துல என்ன செய்யணும்னு கேட்டா கடை வச்சிருந்தானா, கடை வச்சிருந்த உடனே யாருப்பா அது வஹாபிப்பா அப்படின்னு உடனே ஒருத்தனும் அந்த கடைக்கு போறது இல்லையா. கடைக்கும் கடையில துண்டு கொடுத்து சாமா வாங்குறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா அந்த சமுதாயத்திலே ஒதுக்குகிறார்கள். ஆனால் நிச்சயமாக குரானையும் ஹதீஸையும் கடைபிடிக்கின்ற பொழுது ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, என்ன சொல்றாங்க அப்படிங்கிற அவங்க சொல்றது சரியா தவறா என்று நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்க. அவங்க சொல்லுகின்ற வார்த்தைகள் சரியா தவறா. அதனால இங்க என்ன செய்வாருன்னு கேட்டா ஜும்மா படியில ஒருத்தர் இமாம் ஏறுவாரு, ஏறின உடனே என்ன செய்வாருன்னு கேட்டா ஒரு கம்பு எடுத்து கொடுப்பாரு, ஒரு வாள் எடுத்து கொடுக்குறாங்க, கம்பு எடுத்து கொடுக்குறாங்க. அதனால நான் கூட ஸ்ரீலங்கால போயிருக்கும் போது கேட்டேன், இந்த கம்பை என்னால தூக்க முடியாதா? நான் தான் தூக்குவேனே, அது பேர் அவர் எதுக்கு எடுத்துறாரு? அதுக்கு பேர் மகஷரா. மகஷர் மறுமையில உண்டு. இங்க என்ன மகஷரு? இதுக்கெல்லாம் நோட்டீஸ் போட்டோம், நோட்டீஸ் போட்டு போயிருக்குது. இப்ப நான் திருப்பி நம்ம நோட்டீஸ் போடுறது இல்லை. மாதம் ஒரு நோட்டீஸுக்கு என்ன செய்யணும்னா நிர்வாகம் தூண்ட வேண்டும். எழுத்தாங்க நம்மளை பாடா படுத்தணும். படுத்து என்ன செய்யணும் கேட்டா சரி நம்ம கேட்கிறாரு அப்படின்ட்டு அப்படியாவது ஒரு நிர்பந்த சூழ்நிலையில எழுதி கொடுப்போம். ஏன்னா நமக்கு பல வேலைகள் இருக்கிற காரணத்தினால அந்த நோட்டீஸ்களை படிச்சா அது இவங்க நேரடியாக என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க வர மாட்டாங்க, இதுக்கெல்லாம் வர மாட்டாங்க. அவங்களுக்கு நோட்டீஸ்களை கொடுக்கும் போதுதான் அவன் என்னைக்காவது நாளைக்கு சிந்திப்பான். எங்கூட பிலிப்பைனி ஒரு பையன் வேலை பார்த்தாரு. அந்த பிலிப்பைனி எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார்? இஸ்லாத்துக்கு வந்து அவரு அங்க தாயா வந்துட்டாரு. இஸ்லாத்துக்கு வந்தவர் பிலிப்பைன் நாட்டை சார்ந்தவர், தாயா வந்துட்டாரு. நாங்க எங்களுக்குள்ள வந்து எப்படின்னா இதுலதான் பேசிக்கிடுவோம், என்னன்னா இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிடுவோம், இங்கிலீஷ்ல பேசிக்கிடுவோம், இல்லை அரபில பேசுவோம். அப்ப இது பிலிப்பைனி தாயா வந்தாரு. நீ எப்படிப்பா இஸ்லாத்துக்கு வந்த? நான் வந்து என்னன்னு கேட்டா ஒரு ரேடியோல ஒரு ப்ரோக்ராம் அதை நான் ஒரு நாள் கேட்ட உடனே இன்னும் நல்லா சொன்னாரு. அதனால என்ன கேட்டா தினமும் கேட்க ஆரம்பிச்சு இஸ்லாத்துக்கு வந்தேன். இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்தை படிச்சு அவர் என்னன்னா தாயாக வந்துட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அளவிற்கு என்னன்னு கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்துல இருந்து எப்படின்னா இப்ப நோட்டீஸ்களை போடும் போது அதை என்னைக்காவது நாளைக்கு ஒண்ணும் இல்லைன்னா அதை எடுத்து படிப்பான். ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் எதையும் எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு பலனை தருகிறது, ஒரு மாற்றத்தை தருகிறது. அப்ப இவரு ஒரு நாள் கேட்க ஆரம்பிச்சவரு சரி கேட்டு பார்ப்பேன் கேட்டே இருந்திருக்கிறாரு. கேட்டிருந்தோன்னா இவருக்கு ஒரு மாற்றம், இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அங்க நீங்க சவுதி அரேபியால போய் பாத்தீங்கன்னு சொன்னா பிலிப்பைனி பெண்களும் சரி ஆண்களும் சரி இஸ்லாத்துக்கு வர்றது அதிகமாக என்ன செய்யும். ஏன்னா அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். கிறிஸ்தவ மதத்துக்கு இஸ்லாத்துக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. அப்ப எப்படியாவது இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. வந்துட்டு உம்ராக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கெல்லாம் என்ன செய்றாங்க, கூட வந்திருக்கிறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி நர்சுகளாக என்ன செய்றாங்க, வேலை பார்ப்பாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லத்தான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு மத்தியிலே என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த தாவா அப்படிங்கிறதுக்கு தெரியுமா, மைக்கு போட்டு ஒரு வேனையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுறதான் தாவாங்கிறது கிடையாது. தனிநபர் தாவா இருக்குது. ஹவு டு பீப்புள் கால் டு இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி அதை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புத்தகம் இருக்குது. ஹவு டு கால் பீப்புள் இஸ்லாம் அப்படின்னு ஒரு புத்தகம் அப்படி இருக்குது. அப்ப எப்படி இஸ்லாத்தை எப்படி அழைக்கிறது அப்படிங்கும் போது எப்படி அழைக்க வேண்டும் என்று வழிமுறை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி அழைக்கிறதுங்கிறது பெரிய காரியம் இல்லை. இப்படி மைக்கு போட்டு தான் அழைக்கணும், டீப் லைட் கட்டி தான் அழைக்கணும், வெள்ளியாசல கூப்பிட்டு வச்சுதான் அழைக்கணும், விருது போட்டு தான் அழைக்கணுங்கிறது தேவையில்லை. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அழைக்கிறதுக்கு ஒவ்வொரு தாவா இருக்கிறது, தனிநபர் தாவா இருக்கிறது. தனித்தனியா போய் சந்திக்கிறது, அவன்கிட்ட போய் பேசுறது, ஒரு ஆள்கிட்ட போய் பேசுறது அப்படிங்கிறது செய்திருக்கிறது.
எழுத்து மூலமாக தாவா என்ன செய்திருக்கிறது, நோட்டீஸ் மூலமாக தாவா அப்படிங்கிறது இருக்கிறது. பல வகையான தாவாக்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. அந்த மாதிரி தாவாக்களை என்ன செய்யணுங்கன்னா நம்ம அதிகப்படுத்த வேண்டும். 2 பேர் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், பஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டா அங்க நாகூருக்கு போய்கிட்டு இருக்காங்க, நம்மளும் நாகூருக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அங்க ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம் சொன்னா நம்ம அந்த பெண்கிட்ட போய் நாகூருக்கு போவாதுன்னு சொன்னா எடுக்காது. என்ன செய்யணும் கேட்டா நம்ம 2 பேரும் பேசிக்கணும். நாகூருக்கு இப்படி எல்லாம் போறாங்களே, நாகூருக்கு போறேன், நீங்களும் போறீங்களே, நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் இப்படி போறேன், இதுக்கு போறேன் அப்படின்னு இப்படிலாம் போனா பலன் அடிக்குமா? அவுலியாக்களை பற்றி அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா அவுலியாக்கள் எல்லாம் யாரு, வலின்னா யாரு, அப்புறம் இங்க எல்லாம் அவங்க இருக்கவே மாட்டாங்க, அவங்க ஓடி போயிருப்பாங்க. அங்க இருந்து இந்த இவங்க பண்ற அனாச்சாரத்தை பார்த்து அங்க இருந்து செய்வாங்க, ஓடிடுவாங்க. அவங்க அங்க இருக்கவே மாட்டாங்க. உண்மையான வழியாக இருந்தால் அவங்க அங்க இருக்க போறது இல்லை. அப்ப அந்த மாதிரி தாவாக்கள் என்ன செய்யணும்னு கேட்டா பேசிக்கொண்டே போகின்ற பொழுது அவங்க 2 பேரும் பெண்கள் கேட்பாங்க. கேட்கும்போது காது கேட்கிற மாதிரி பேசுறோம்னு சொன்னா இது ஒரு தாவா முறைகளிலே இதுவும் ஒரு தாவாக செய்திருக்கிறது. இப்படி தாவாக்கள் பல வகையாக இருக்கிறது. ஹவு டு கால் பீப்புள் டு இஸ்லாம் அப்படிங்கிறதுல எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை அவங்க இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அழைக்கிறது, அழைச்சி என்ன சொல்ல வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களா இல்லையா, முஆத் ஜபல அங்க அனுப்பும்போது ரசூலுல்லாஹி சொல்லி அனுப்புறாங்க. நீ முதல்ல போற அந்த அவங்களை இஸ்லாத்தின் பக்கம் நீ அழைக்க வேண்டும். அதுக்கடுத்து உங்களுக்கு 5 நேர தொழுகை கடமையாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதுக்கடுத்து நீ என்ன செய்யணும், நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்கறது, படிப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்று சொன்னா அதுக்கு பல வகையான பல வகையான வழிமுறைகள் செய்திருக்கிறது. அதிலே நாம் ஈடுபட வேண்டும். அது கண்டிப்பாக ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய கடமையாக செய்திருக்கிறது. அவங்களால முடிஞ்ச அளவிற்கு ஒரு மனிதனை திருத்தி விட்டால் நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. அது பாருங்க 1 to 3 1 to 4, அதாவது 1:4. ஒரு மனிதனுக்கு 4 காபிர் இருக்கிறானா. ஒரு முஸ்லிமுக்கு காபிர் 4 வகையா 4 விதத்துல இருக்கிறான். 4 பேர் காபிராக இருக்கான், ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கிறான். இவன் 4 பேரை ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தா போதும், அவருக்கு மிகப்பெரிய நன்மை என்ன செய்து இருக்கிறதுன்னுட்டு ஒரு இஸ்லாமிய தாவாவில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆள் என்ன செஞ்சாருன்னு சொன்னார். 3 பேர் சொன்னார். அவர் சொல்லும் போது 3 பேரோ 4 பேரோ 4 பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டா அவனுக்கு போதும், அவனுடைய சொர்க்கத்துக்கு போதும். அப்ப அவனுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். கிரெடிட் கார்டு மாதிரி என்ன செய்யணும், அவனுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அவன் மூலமாக யாரெல்லாம் திருந்துகிறார்களோ அத்தனை பேருடைய நன்மையும் இவங்களுக்கு சேர்ந்து கொடுக்கும். அப்ப அந்த ஆசைங்கிறது நமக்கு வேணும். நான் 4 பேரை திருத்தணும், நான் 4 பேரை 3 பேரை நான் என்ன செய்யணும்னு கேட்டா எப்படியாவது இஸ்லாத்துக்கு பக்கம் கொண்டு வந்து விட வேண்டும். நம்ம முஸ்லிம்களுக்கு மத்தியில்தான் இப்ப தாவா பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாவா பூரா யாரு பேர் கேட்டா முஸ்லிம்களுக்கு மத்தியில தான். எங்க காவிரியெல்லாம் நம்ம போவே இல்லை, இன்னும் முஸ்லிம்களே இன்னும் முடியல. இவங்களை திருத்ததே பெரிய வாடா இருக்குது. அப்ப திருத்திட்டு என்ன செய்யணும்னு கேட்டா அந்த காவிரிகள் பக்கம் நம்ம என்ன செய்யல, செல்லலை, போகவில்லை. போனா அவன் கண்டிப்பாக இவனை விட அவன் மேலாக ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம். ஒருத்தன் வந்துட்டா போதும், அவன் 4-5 பேர் அவன் செய்வான், திருத்திடுவான். அதனால இஸ்லாமிய அழைப்பு பணியில ஈடுபடணும், கல்வியில ஈடுபட வேண்டும். நாமும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மோடு சேர்ந்திருப்பவர்களை நம்ம நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு அருள் புரிவானாக. நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இந்த தாவா பணியிலே நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். இந்த தாவாவை அதிகமாக செய்ய வேண்டும். எப்படியும் நாம் கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்க வேண்டும். நான் ஒரு ஹதீஸை சொன்னேன், நான் ஒரு ஹதீஸை எழுதி போட்டேன், நான் ஒரு ஹதீஸை மக்களிடத்திலே பரப்பினேன், நான் ஒரு நல்ல காரியத்தை செய்தேன் என்ற நிலை நம்ம இடத்திலே வர வேண்டுமே தவிர ஒண்ணுமே செய்யாம நம்ம இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய கைசேதம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும். ஒரு ஹதீஸை மொழிபெயர்த்தேன், ஒரு ஹதீஸை சொன்னேன், ஒரு குர்ஆனுடைய வசனங்களை நான் விளக்கி சொன்னேன் என்று ஒருத்தர் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தேன் என்ற ஒரு நிலை நம்ம இடத்திலே வர வேண்டும். இல்லைன்னு சொன்னா அந்த நாள் உண்மையிலேயே கைசேதத்துக்குரிய நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த மாதிரி இஸ்லாமிய பிரச்சார பணியிலே ஈடுபட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி, அது சஹாபாக்கள் நிறைய வளர்த்துட்டாங்க, பெரியவங்க இமாம்கள் எல்லாம் வளர்த்துட்டாங்க. இருந்தாலும் கூட நம்மால் இயன்ற பங்கை நாம் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நஷ்டவாளிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி சொல்கிறான், வத்தவாசு பில் ஹக்கி வத்தவாசு பிஸ்ஸப்ர், வத்தவாசு பில் ஹக்கி வத்தவாசு பிஸ்ஸப்ர். நீங்கள் ஒருவருக்கொருவர் வத்தவாசு பில் ஹக்கி, உண்மையை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், பிஸ்ஸப்ர், பொறுமையை நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சின்ன வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். அதனால நாம் ஒருவருக்கொருவர் உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும். உண்மைங்கிறது ஹக். இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஹக்கானது, உண்மையானது. இதை நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும்.
பொறுமையும் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த நீங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்கின்ற பொழுது அடி வரும், உதை வரும், அடிப்பாங்க, உதைப்பாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. எதுவுமே செய்யாம இருக்க மாட்டாங்க. அவங்க இப்போ ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது பரம்பத்தியா ரொம்ப பேசுறவன் அப்படிம்பா சொல்லுவான், பேசத்தான் செய்வான். ரொம்ப பேசுறவன் இந்த போறான் அப்படின்னு நினைச்சுவான் சொல்லுவான். அதனால இஸ்லாமிய மார்க்கத்திலே பழிப்போரின் பழிச்சொல்லுக்கு நாம் ஆளாகினாலும் சரிதான், நாம் கண்டிப்பாக நான் எடுத்து சொல்லுவேன் என்ற நிலை நம்மிடத்திலே உண்டாக வேண்டும், வர வேண்டும். அதனால அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாக கை செய்தத்துக்குரியவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அளவற்ற அல்லாஹ் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள், கண்ணியமிகு இமாம்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். நம்பியிருக்கிறீங்க இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவருடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையும் கருணையும் நம்மை சூழ இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் தமிழகத்தில ஏகத்துவ பிரச்சாரம் துவங்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்த அழைப்பாளர்களில் மிக முக்கியமான அழைப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய ஷேக் யூசுப் இஸ்லாஹி அவர்கள் அவர்களுடைய ஊரிலே ஒரு ஜமாத்தாக இந்த மார்க்கத்தை இறைத்துவதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு இறை இல்லத்தை எழுப்பி இந்த இறை இல்லத்தில இறை வேதத்தையும் இறை தூதரின் போதனைகளையும் செவிமடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். நம்ம ஊர்ல எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் அத்துணை பள்ளிகளிலும் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும்
சில நேரங்களில் பேசப்பட்டாலும் பல நேரங்களில் அங்கு இறை மார்க்கத்திற்கு முரணான, இறை தூதருக்கு முரணான, இறை தூதர் எதை வெறுத்தார்களோ, செய்யக்கூடாது என்று தடை விதித்தார்களோ அந்த காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படக்கூடிய நிலையை பார்த்துட்டு இருக்கோம். அது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, இறை மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களை செய்வதாக இருந்தாலும் சரி, விதத்துகளை உருவாக்கி அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை அவனுடைய இல்லத்திலே அவனுடைய மார்க்கத்தை அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அடிப்படையிலே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கு இஸ்லாம் எந்த ஒரு வயதையும் வரம்பாக ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அதன் மீது இருக்கக்கூடிய ஆர்வமும் ஆசையும் இருந்தது என்று சொன்னால் அது எந்த வயதாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொள்வதற்குத்தான் இஸ்லாம் என்ன செய்தது, நமக்கு கடமையாக்கியிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, தலபுல் இல்ம் ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம் வ முஸ்லிமா. கல்வியை தேடுவது என்பது முஸ்லிமான ஆண் பெண் இருவர் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரார். இந்த இறை செய்திகளை அல்லது இறைவனுடைய இந்த மார்க்க கல்வியை, இறைவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வியை அறிந்து கொள்வதற்கு இறைவன் மனிதர்களுக்கு மத்தியில் சில எந்த விதமான வேறுபாடையும் பார்க்கவில்லை. அது நபியாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே கல்வியை தேட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறான் என்று சொன்னால் அதை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பயணிக்க வேண்டிய இடத்தில் தான் இருந்திருக்கின்றார்கள். நம்ம எல்லாரும் சொல்றது கருப்பு படிச்சிருப்போம், 18வது அத்தியாயம். அதுல சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றிய ஒரு சம்பவம் சொல்லப்படும். அந்த சம்பவத்தினுடைய கருப்பொருள் என்னவென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே கேட்கப்படுகின்ற சில கேள்விகளுக்கு தன் புறத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு பதிலாக சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய என்னை தவிர வேறு யார் என்ன செய்ய முடியும், நன்கு அறிந்திருக்க முடியும் என்று நினைச்சாங்க. மக்களுக்கு பதில் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இந்த இடத்துல இந்த நபர் இருக்கிறாரு, போய் என்ன செய்யுங்க, அவர்கிட்ட போய் நீங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னு நினைச்சாங்களா. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை சுட்டி காமித்து அதற்கு செல்வதற்கான வழிகளையும் அதற்கான நிபந்தனைகளையும் நியமித்து அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அவர்களும் தேடுகிறார்கள். தேடி கடைசியில் நினைச்சாங்க, ஹில்ர் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறாங்க. அவங்களோட இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இவங்களால் பொறுமையை கையாள முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அவங்க நினைச்சாங்க, இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த செய்திகளை இத்தோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைச்சாங்க. அவங்களுக்கு நிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு சம்பவத்தை ரப்பூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கலீமுல்லாஹ் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசிய ஒரு இறைத்தூதர் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விடத்துல நேரடியாக பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கக்கூடிய அந்த இறை தூதரையே அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, கல்வியை தேடி போய் படிங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு
அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ் கட்டளை போடுகின்றான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நபியே, நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல படிங்க, கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நன்கு படிக்க தெரிந்த ஒரு நபராக இருந்தார்களா என்று எதிர்பார்த்தோம் என்று சொன்னால், நீங்க நம்மள பலரும் சொல்லலாம், எனக்கு எழுத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது அப்படின்னு சில காரணங்களை சொல்லி நம்ம என்ன செய்வோம், இந்த படிக்கக்கூடிய கல்வி அமர்வுகளை நம்ம புறக்கணிச்சு போவதற்கோ அல்லது அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சில வாசகங்கள் சில செய்திகளை சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி இருந்தது என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரின் பெயர் எழுதப்பட்டு இருந்தால் கூட அதை கூட அடையாளம் தெரியாத நபராகத்தான் அல்லாஹ்வுடைய இருந்தார். உம்மி நபி அவர்கள் எழுத்தறிவு இல்லாத ஒரு நபியாகத்தான், தன்னுடைய பெயரை கூட அடையாளம் தெரிய முடியாத ஒரு நபியாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு இறுதி நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் மூலமாகத்தான் நான் இன்று எதையெல்லாம் மார்க்கம் என்று நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், மார்க்கம் என்று நம்முடைய நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோமோ அத்துணை விதமான செய்திகளையும் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மூலமாகத்தான் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த சமூகத்திற்கு முதல் ஆசான், முதல் ஆசிரியர் என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எழுத்தறிவு இல்லாத அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவரிடம் இருந்துதான் இந்த மார்க்கத்தை நாம் படித்திருக்கின்றோம். நமக்கு ஆரம்பத்துல நம்முடைய உஸ்தாத் சொன்ன அடிப்படையில கழிவறைக்கு போகக்கூடிய அந்த நிலையாக இருந்தாலும் சரி, நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்னென்ன காரியங்கள் என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ எல்லாவற்றிற்குமான வழிமுறைகள் நமக்கு இருக்கின்றது. அந்த வழிமுறைகள் யாரின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், 40 வயதுக்கு மேலாக எழுத்தறிவு தெரியாத, படிக்க தெரியாத இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு ரப்பல் நினைச்சிருக்கிறான் இந்த நன்மையான காரியங்களை அனைவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அதனாலதான் அல்லாஹ் செஞ்சாங்க, சல்லு கமார ஐதுமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுதிருக்கின்றேனோ அதே மாதிரி உங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் எப்படி பிரார்த்தனை சொல்லித் தருகின்றேனோ அதே மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறுபட்ட இடங்கள்ல நமக்கு கிடைச்சாங்க. அவர்கள் தன்னை ஒரு ஆசிரியராக, ஒரு ஆசானாக முன்னிறுத்தி கொண்டு நமக்கு நம்முடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். பல நேரங்களிலையும் பல சஹாபாக்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சில கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த நிலையில் சஹாபாக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய பதில் என்ன, அல்லாஹு ரசூல் ஆலம், அல்லாஹு ரசூல் ஆலம், அல்லாஹ்வுடைய தூதர் தான் நன்கு அறிந்தவர்கள், எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று நினைச்சிருக்கிறாங்க, பதில் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தில்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல 10வது நாள்ல அரஃபா இடத்துல எல்லாரும் இருக்கார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள் என்று தெரியுமா, இந்த இடம் என்று தெரியுமா, இந்த மாதம் என்று தெரியுமா என்று கேட்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும் பொழுது அந்த சஹாபாக்கள் சொன்ன பதில் இதுதான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நன்கு அறிந்தவர்கள், எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் வேற ஏதேனும் ஒரு செய்தியை, ஒரு தகவலை இதன் மூலமாக நமக்கு சொல்ல வருகின்றார்களா, நாம் பதில் சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் புறத்திலிருந்து வருகின்ற அந்த பதில் தடைப்பட்டு போய்விடுமோ என்ற அச்ச உணர்வோடு, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து பாடங்களை படிக்க வேண்டும் என்ற ஆசை உணர்வோடு அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தெரிந்திருந்தாலும் கூட அதற்கான பதிலை சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டார்கள். யார் அவரு? எழுத்தறிவு தெரியாத நபர் தான். அப்போ வயதும் தடை கிடையாது, வயதும் தடை கிடையாது. நமக்கு எழுத்தறிவு தெரியலையே, நமக்கு படிக்க தெரியலையே, படிக்க வரமாட்டேங்க என்ற சாக்கு போக்குகளும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு நினைச்சிருக்கிறான், கற்றுக் கொடுத்திருக்கின்றான். இப்போ நாம இந்த மார்க்கத்துல பயணிக்கக்கூடிய இந்த நேரத்துல எந்த நிலையோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள் நமக்கான பிள்ளைகளாக, இறைவனத்துல நமக்கான பிள்ளைகளாக மாறுவார்கள் என்ற அந்த செய்திகளை நாம் என்ன செஞ்சாலும் சற்று நன்கு விளங்கி இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல, நம்முடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல, இதை வயது மூப்பு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்றேன், அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த மார்க்கத்தை வேறு விதமான ஒரு கோணத்துல பார்த்திருப்பாங்க.
வேறு விதமான ஒரு கோலத்தில் நம்ம நினைச்சிருப்பாங்க, கற்றுக் கொடுத்திருப்பாங்க, பழக்கி கொடுத்திருப்பாங்க. அப்ப அத்தனை விதமான செய்திகளும் அத்தனை விதமான பழக்க வழக்கங்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் போதனைகளிலிருந்தும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த திருமறை குர்ஆனுடைய செய்திகளிலிருந்து விளங்கினதுக்கு பிறகு நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் எதெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை விதமான காரியங்களை விட்டுவிட்டு நாம இந்த நேர்வழி பக்கம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு யாரையும் விளைவிக்க கூடாது, யாரையும் துணையாக்க கூடாது, நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவரிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று ஏகத்துவத்தின் பக்கம் எப்படி வந்திருக்கின்றோமோ அதே போன்று நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கறதுக்கு முயற்சிக்கணும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளை பொறுத்த மட்டும் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பளிப்புகள். ஒரு சிலருக்கு ஆண் குழந்தைகள் கொடுக்கப்படலாம், ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகள் கொடுக்கப்படலாம், ஒரு சிலருக்கு இரண்டும் சேர்ந்தாற்போல் கொடுக்கப்படலாம், ஒரு சிலருக்கு குழந்தைகள் கொடுக்கப்படாமலும் இருக்கலாம். அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவா சொல்லி காமிக்கிறான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்விற்குத்தான் வானங்கள் மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் சொந்தமானவை, அனைத்தும் சொந்தமானவை. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை அவன் படைக்கின்றான், அவன் நாடியதை அவன் படைக்கின்றான். அவன் யாருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான், யாருக்கு பெண் குழந்தைகளை கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான், யாருக்கு இரண்டையும் சேர்த்து கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து கொடுக்கின்றான், யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று அவன் விரும்புகின்றானோ அவனுக்கு ஒன்றும் கொடுக்காமலும் இருக்கின்றான் என்ற ஒரு செய்தி ரப்பல் ஆலமீன் அஷூரா என்ற அத்தியாயத்தில் 49வது வசனம் 50வது வசனத்தில் நமக்கு நினைச்சான் சுட்டி காமிக்கின்றார். அப்போ இறைவன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காமிக்கும் பொழுது யஹபல் இமை யஷா, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு அன்பளிப்பாக அவங்களுக்கு பரிசாக இந்த குழந்தை செல்வங்களை கொடுக்கின்றான் என்று சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த குழந்தை செல்வங்களை பெறக்கூடிய நாம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் இந்த குழந்தை செல்வங்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலையில அழிவின் பக்கம் போய்விடக் கூடாது, அழிவின் பக்கம் போய்விடக் கூடாது. ஏன் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட மக்களே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய குழந்தை செல்வங்களும் உங்களுடைய பொருளாதாரமும், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, உங்களுடைய குழந்தை செல்வங்களும் உங்களுடைய பொருளாதாரமும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம், அழிவின் பக்கம் போட்டு விட வேண்டாம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான்னு சொன்னா நம்முடைய குழந்தைகள் என்பவர்கள் நமக்கு சில நேரங்களில் செய்வாங்க அழிவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதையாக ஒரு உணர்வையாக மாறி விடுவார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வை ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்துகிறார். அப்ப என்ன செய்யறது, அவர்கள் நம்மை அல்லாஹ்வுடைய தியானத்திலிருந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலிருந்து நம்மை திசை திருப்பாமல் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை செய்கின்றோமோ, நாம் எதை பழக்கமாக வைத்திருக்கின்றோமோ, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளாக எதை தெரிந்து வைத்திருக்கின்றோமோ அதை செய்வதற்கான, அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அவர் ஆசிரியராக முதலில் நாம் மாற வேண்டும். அப்படி மாறினாத்தான் நம்முடைய பிள்ளைகள் நமக்கான பிள்ளைகளாக இருப்பார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அன்பளிப்பாக இருப்பார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரஹ்மத்தாக இருப்பார்கள். அந்த ரஹ்மத்தை நம்முடைய இறப்புக்கு பிறகு பலன் உள்ளதாக மாற்றுவதற்கான வழிகளைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் நமக்கு நினைச்சாங்க. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அந்த முறைகளை பற்றி சுட்டி காமிக்கும் போது அவர்களை தெளிவான முறையில், ஒழுக்கமான முறையில், சாலிகான அடிப்படையில் அவர்களை வளர்ப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா பல நேரங்கள்ல பல சூழல்கள்ல நம்மை நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சொத்துக்களும் நம்முடைய செல்வங்களும் திசை திருப்பதற்கான பல்வேறுபட்ட வாய்ப்புகள் இருக்கின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சூரத்துல் சொல்லி காமிக்கிறான் 46வது வசனமான அல் மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா. அல் மால் நாம் சேகரிக்கக்கூடிய பொருளாதாரம்,
அது எதுவாக இருந்தாலும் சரி, இது அசையக்கூடிய சொத்தாக இருந்தாலும் சரி, அசையாத சொத்தாக இருந்தாலும் சரி, அலங்கார சொத்துக்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுவும் குழந்தை செல்வங்களும் ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்தில் நாம் இன்பம் பெறுவதற்காக, ஆசை கொள்வதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக இறைவன் குலத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருட்களாகவும் படைப்புகளாகவும் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் தான் நிலையான நிரந்தரமான ஒரு அழகான முறையில் இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த உலகத்தினுடைய ஆசையாக இருக்கக்கூடிய, அலங்காரமாக இருக்கக்கூடிய பொருளும் பிள்ளைகளும் நம்முடைய ஆசைகளை அல்லாஹ்வுடைய தியானத்திலிருந்து, அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்வதிலிருந்து திசை திருப்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய நேரத்துல நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைதான், அந்த அமல்கள் தான் நிலையானது. அந்த அமல் தான் நிலையானது. உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக நீங்கள் எதையெல்லாம் செய்கின்றீர்களோ அவைகள் எல்லாம் அழியக்கூடியது என்று சொல்லி காமிக்கிறான். இன்னும் சொல்லி காமிக்கிறான். சூரத்துல் ஜும்மா என்ற அத்தியாயத்தினுடைய அந்த வசனங்களை படிச்சு பார்த்தோம் சொன்னா அதை தெளிவுபடுத்தி காமிக்கிறான். இதா நூதி அலி ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ, நீங்கள் ஜும்மாவுடைய நேரத்தில் அல்லாஹ்வை தியானிப்பதற்காக, அல்லாஹ்வை தொழுவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அந்த அழைப்புக்கு பதிலை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி காமிக்கிறான். ஏன்? அந்த நேரத்துல நீங்கள் செய்யக்கூடிய அந்த திஜாரா, அந்த வியாபாரம் என்பது உங்களுக்கு வெளிப்படையாக பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல பலனை தருவதாக இருந்தாலும் கூட அது அல்லாஹ்விடத்தில் அழிவை பெற்று தரக்கூடியது என்பதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இது மாதிரியான செய்திகள் நமக்கு சுட்டி காமிக்கின்றார். அப்போ இந்த உலகத்தினுடைய அருளாக, இந்த உலகத்தினுடைய இன்பமாக, ஆசையாக எப்படி அந்த குழந்தை செல்வங்களை ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறானோ, அதே மாதிரி நம்ம உஸ்தாத் சொன்னது மாதிரி இந்த குழந்தை செல்வங்கள் நமக்கு சோதனையாகவும் இருப்பார்கள். அலங்காரம் சில நேரங்கள்ல சோதனையாக மாறும். எப்படி? இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய குழந்தை செல்வங்களும் உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றது, உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்னு சொன்னா, அதுக்கு அடுத்து சொல்லி காமிக்கிறான் வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்தில் தான் மகத்தான கூலியும் இருக்கிறது என்று சொல்லி காமிக்கிறான். அப்போ இறைவன் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கிறான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அன்பளிப்பு, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த அன்பளிப்பு என்பது நமக்கு இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு இன்பமாக, ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கின்றது. அந்த கண்குளிர்ச்சிகள் மட்டுமே நாம் பார்க்காமல் அது நமக்கு சோதனையாகவும் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி காமிக்கிறோம். நம்முடைய பிள்ளைங்க நமக்கு மகிழ்ச்சியை மட்டும் தரக்கூடிய பிள்ளைகள் அல்ல, மாறாக நமக்கு சோதனைகளையும் தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்ப இந்த சோதனை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நாம எப்படி மாற்றுவது, நாம நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு எப்படி அவர்களை சீர்படுத்துவது என்று நான் பார்த்தேன் என்று சொன்னால், இறைவன் எதை நமக்கு அறிவுரைகளாக கூறியிருக்கின்றானோ அதன் மூலமாக மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகளை நமக்கானவர்களாக, நம்முடைய அலங்காரமாக, நம்முடைய கண்குளிர்ச்சியாக அவைகளை மாற்ற முடியும். எல்லாம் சொல்லி காமிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, உஸ்தாத் சொன்னது மாதிரிதான், ஈமான் கொண்ட மக்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவும் லக்கும், நிச்சயமாக உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு விரோதிகளாக இருக்கின்றார்கள். அவருடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். என்ன சொல்லி காமிக்கிறான்? உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறார்கள்.
அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்லா கவனிங்க. பரிசு பொருள்னு சொன்னான், ரெண்டாவது அலங்காரம்னு சொன்னான், மூணாவது சோதனைன்னு சொன்னான், நாலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அறிமுகம் என்னன்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள். அவங்க விஷயத்துல என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காமிக்கிறார். எச்சரிக்கையாக இருக்கிறதா என்னது? நம்முடைய மனைவி மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ, எப்படி நாம் விளங்கி வைத்திருக்கின்றோமோ அதை அந்த அடிப்படைகளை கொண்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தால்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான சூழலையும் பாருங்க, எல்லா மக்களையும் பாருங்க, அது இஸ்லாமியர் அல்லாத பிற மக்களையும் பாருங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் இந்த சிறு பிராயத்துல, பிள்ளைகளுடைய சிறு பிராயத்தினுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த தாயார் அந்த தகப்பனார் எதை கடவுளாக பார்க்கிறார்களோ அதை கடவுளாக பார்ப்பார்கள். யார்கிட்ட போய் எப்படி மதிப்பாக பேசணுமோ அப்படி மதிப்பாக பேசுவாங்க. யார குறைவாக பேசணுமோ பெற்றோரிடமிருந்து எதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்களோ அதை அப்படின்னு செய்வாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவாங்க. நம்ம கூட சில நேரங்கள்ல பள்ளிகளை பார்க்கலாம், நம்முடைய பேர பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை நம்மளோட சேர்ந்து தொழுகைக்காக அழைத்து வரக்கூடிய நேரத்துல நாம ஒரு பூ செஞ்சு என்ன செய்யும், அதுவும் ஒரு பூ செய்யும். நாம சுஜூது பண்ணா அதுவும் சுஜூது பண்ணுவோம். நாம கியாமல நிற்கும் போது அதை செய்ய பறக்க பார்க்க எல்லா இடத்துக்கும் பார்க்கும். ஆனா நம்ம சுஜூது பண்ண செய்யும், அது நம்மோட சேர்த்து சுஜூது பண்ணுவோம். இதுதான் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த வழிமுறை. இந்த ஃபித்னாக்களையும் இந்த விரோதிகளையும் நீங்கள் உங்களுக்கானவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இறைவன் எதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றானோ, நன்மையான காரியம் என்று விலக்கி வச்சிருக்கின்றானோ அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வல்லதீன யகூலூன, மக்கள்ல சிலர் இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, ரப்பனா எங்களுடைய இறைவா, ஹப்லனா மின் அஸ்வாஜினா எங்களுடைய மனைவிமாரிடமிருந்து, வ துர்ரியாத்தினா எங்களுடைய சந்ததிகள் இருந்து எங்களுக்கு வழங்குவாயாக, குர்ரத்து அயுனின் கண் குளிர்ச்சியை வழங்குவாயாக. யார்கிட்டலாம்? என் மனைவிட்ட என் பிள்ளைங்கள்ட்ட நான் பழகும் போது, அவங்கள்ட்ட பேசும்போது, அவங்களோடு இருக்கும் போது, அவர்களுடைய செயல்பாடுகளை காணக்கூடிய அந்த நிலை ஏற்படும் பொழுது எனக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. இமாமா, உன்னை பயந்து வாழுகின்ற இந்த சமூக மக்களுக்கு, உன்னை பயந்து வாழுகின்ற இந்த சமூக மக்களுக்கு எங்களை ஒரு முன்மாதிரியாக ஒரு இமாமாக ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ் ஒரு அழகான ஒரு துஆவை சொல்லிட்டாராம். உங்க விரோதிகளை நீங்க கண்குளிர்ச்சியாக மாற்றுவதற்கு இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் படி என்னென்று சொன்னா, உங்களையும் அவர்களையும் படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் முதலில் சரணடையுங்கள். அவன்தான் உங்களுக்கு குழந்தையை தந்தான், அவன்தான் உங்களுக்கு வாழ்வாரத்தை கொடுக்கின்றான், அவன்தான் உங்களை ஜோடியாக சேர்த்திருக்கின்றான், அவன்தான் உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் திட்டமிடக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய அந்த ரப்பிடம் நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல உங்களை சரணடைங்க. இறைவா, நீதான் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தர வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, உன்னை தொடக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, என்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கும் பொழுது, உனக்கும் உன்னுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை பார்க்கும் பொழுது அந்த கண்குளிர்ச்சி எனக்கு கொடு, அந்த கண்குளிர்ச்சி எனக்கு கொடு. என் பிள்ளைகளை என்னுடைய மனைவி ஒழுக்கமான முறையில சரியான முறையில வளர்த்தெடுக்கிறா, அதை காணக்கூடிய எனக்கு அந்த காட்சியை காணக்கூடிய நேரத்துல எனக்கு கண்குளிர்ச்சியை கொடு. இந்த கண்குளிர்ச்சி என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாம் இறந்ததற்கு பிறகு, நாம் கபருக்குள் வைக்கப்பட்டதற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நமக்காண்டி பிரார்த்தனை செய்தது என்று சொன்னால், நமக்காக அல்லாஹ்விடம் கரம் ஏந்தியது என்று சொன்னால், அல்லாஹ் அந்த கரத்தை திருப்பி அனுப்புவதில்லை.
அல்லாஹ் அந்த கரத்தை திருப்பி அனுப்புவதில்லை. நாம் சாலிகான முறையில, ஒழுக்கமான முறையில அந்த குழந்தைகளை பெற்று எடுத்து வளர்த்து அவர்களை விட்டுவிட்டு சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் நாம் கபருக்குள் இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட நமக்கு தொடர்ச்சியாக வரக்கூடியது, நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை உயர்த்தக்கூடியது. அந்த நேரத்துல இதெல்லாம் நான் செஞ்சனா என்று எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்துல உன் பிள்ளை உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில உனக்காக அல்லாஹ்ட்ட மன்றாடுகின்றான், உனக்காக அல்லாஹ் இந்த அல்லாஹ் பிரார்த்தனை செய்கின்றான், அல்லாஹ்வோட அழுது கேட்கின்றான். அப்படி கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வாக இருக்கக்கூடிய அவன் கட்டுப்பட்டு அல்லாஹ் அந்த வார்த்தைகளை செவிமடுத்து அந்த வார்த்தைகளுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் இப்போது உனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, இப்போது உனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று அந்த நேரத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த நிலைகள்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ நிலையான முறையில நிலையான தர்மத்தை, நிலையான அந்த நன்மையை பெற்றுத் தரக்கூடியது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு சோதனையாக சொல்லப்படுது, விரோதிகளாகவும் சொல்லப்படுது. நமக்கு நிலையான முறையில நம்முடைய இறப்புக்கு பிறகு நிரந்தரமாக நன்மை பெற்றுத் தரக்கூடிய ஒரு காரியத்தை இறைவன் சோதனைன்னு சொல்லி காமிக்கிறான், விரோதின்னு சொல்லி காமிக்கிறான். அப்ப நாம எப்படி இருக்கணும் என்பதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்முடைய பிள்ளைங்க, இறைவன் நம்முடைய திருமணத்துக்கு பிறகு நமக்கு பிள்ளைகளை கொடுக்குறான். சிலருக்கு 2 கொடுக்குறான், சிலருக்கு 3 கொடுக்குறான். அவன் விரும்பக்கூடிய அடிப்படையில் சில எல்லாத்துக்கும் குழந்தை செலவுல கொடுக்குறான், ஒரு சிலருக்கு கொடுக்காமல இருக்கிறான், ஒரு சிலருக்கு கொடுக்காமல இருக்கிறான். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம நம்முடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்துவோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்திருக்கோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு வெற்றியான, அதுதான் நமக்கு கண்குளிர்ச்சியான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது. அதில் இன்று இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூக மக்கள், நம்முடைய சமூக மக்கள் கோட்டை விடக்கூடிய அந்த நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோட்டை விடக்கூடிய அந்த நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்ம எச்சரிக்கை பண்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, விசுவாசம் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் நம்மை எல்லாம் அழைத்து சொல்லி காமிக்கின்றான். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி பாதுகாக்கிறது? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நீங்க உங்களுடைய குடும்பத்தாரை தொழுகையை கொண்டு ஏவுங்கள், அலைஹா, அந்த தொழுகையில் அவர்கள் நிலைத்திருக்க சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட எதையுமே செய்யல, ரிஸ்காக கேட்கல. நீங்க தொழுறதுனால எனக்கு ஏதாவது கூடுமா என்று பார்த்தோம் சொன்னால் எனக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. நாம தான் நினைக்கிறோம் உங்களுக்கு உணவை கொடுக்கின்றோம். மேலும் இறைவனை யார் பயந்து வாடுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இறுதி முடிவு நன்றாக இருக்கும் என்று சொல்லி காமிக்கிறார். எப்படி நரக நெருப்பிலிருந்து உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன இறைவன் அதனுடைய வழிமுறை நமக்கு சொல்லி காமிக்கிறான். உங்களுடைய குடும்பத்தாரை தொழுகையை கொண்டு ஏவுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செஞ்சாங்க? அதைதான் கத்துக் கொடுக்குறாங்க. 7 வயசானா உங்களுடைய பிள்ளைகளை தொலை சொல்லுங்க, 7 வயசானா உங்களுடைய பிள்ளைகளை தொலை சொல்லுங்க. 10 வயது ஆகியது என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை அடித்தாவது தொலை வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அடித்தாவது தொலை வைங்கன்னு சொல்றாங்க. காரணம் என்ன? அந்த வயசு என்பது அந்த வயதுக்கு ஒத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எல்லா விதமான நிலைப்பாடு நீங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், அவங்களுடைய செயல்பாடுகள் தான் மாற ஆரம்பிக்கும். நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, உங்கள்ட்ட எடுக்க மாட்டான், அந்த விஷயத்த செய்ய கொடுக்க மாட்டான். நீ கடைக்கு போயிட்டு சொல்லுவீங்க, கடைக்கு போக மாட்டான். ஏதாவது செய்யணும் சொன்னா அவன் விளையாட போயிடுவான். இப்படி அவனுடைய அந்த வயது வரம்பு என்பது அந்த 10 வயசுல இருந்து அந்த 14 வயசு இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது அவனுடைய ஹார்மோன் சேஞ்ச் ஆகக்கூடிய நேரம். சிறு பிள்ளைகளா இருக்கக்கூடிய நேரத்துல உங்களோடு சேர்ந்து அந்த தொழுதவன் அந்த 10 வயதுக்கு மேலாக போகும் பொழுது நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவன் அந்த இடத்துக்கு ஓடுவான், இன்னொரு இடத்துக்கு ஓடுவான். அப்படி ஓடக்கூடிய அந்த நேரத்துல தான் எல்லாம் அப்படி சொல்லி செஞ்சாங்க, அவனுக்கு ஒரு தடையை ஏற்படுத்த சொல்றாங்க. அடிச்சு தொலைவைங்கன்னு சொல்றாங்க, கண்டிச்சு தொலைவைங்கன்னு சொல்றாங்க.
ஏன்? அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அவனுடைய நன்மை தீமைகள் எழுதப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அவன் எப்போ பாலிக அடைகின்றானோ, எப்போது வயது அடைகின்றானோ, அந்த வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் அவனுக்கு எழுதப்படுகின்றன. அப்படி எழுதப்படுவதற்கு முன்பாகவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்க என்ன செஞ்சிருங்க? அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செஞ்சிருங்க. நீங்க வரலாற்றை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இமாம் புகாரியா இருந்தாலும் சரி, இமாம் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சிறுவயது சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வரலாறு நீங்க படிச்சு பாருங்க. 10 வயதுக்கு முன்பாக திருமறை குர்ஆனை மனனம் செய்திருப்பார்கள். 10 வயதுக்கு முன்பாக திருமறை குர்ஆனை மனனம் செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் அவருடைய பெற்றோர்கள் அவர்களை வளர்த்தார்கள். அப்படி வளர்க்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு நாம நினைச்சுக்கிறோம். புகாரி கிட்டால இருந்து ஒரு ஹதீஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இதுல எந்த விதமான சந்தேகம் கொள்ள முடியாது. ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் இந்த சமூகத்தில் தன்னை இஸ்லாமியர் என்று யாரெல்லாம் அடையாளப்படுத்துகின்றார்களோ அத்தனை நபர்களும் குர்ஆனுக்கு அடுத்த நிலையில சஹீஹ் புகாரியும் சரி, சஹீஹ் முஸ்லிமும் சரி இருக்கிறாங்க. சஹீஹானது, அதில் இருக்கக்கூடிய எதையுமே தவறானது இல்லை, அதில் கவனக்குறைவு இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் கிதாபுல பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வளர்ப்பு அப்படி இருந்தது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை பார்த்தோம்னு சொன்னா, நாம என்ன செய்யறோம்? என்னுடைய பிள்ளை நுனிய நாக்குல ஆங்கிலத்தை பேசணும், அந்நிய மொழியை பேசணும், அதற்காக நான் என்ன செய்றேன்? என்னுடைய பிள்ளைக்கு தேவையான விஷயங்களை காலையில 5 மணில இருந்து தயார்படுத்துறேன். 6 மணிக்கு வேன் வருது, அந்த வேன்ல அவனை அனுப்பி வச்சு அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நேரத்துல சொல்லிக் கொடுக்க முடியும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கூட அவனுடைய படிப்பு நல்லா தெளிவாக இருக்கிறது என்பதற்காக அவனுக்கு ஸ்பெஷல் கேர் பண்ணி நினைச்சேன், டியூஷன்ல சேர்த்து விடுறேன். அவன் நுனிய நாட்கள் இங்கிலீஷ் பேசணும். அவன் ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக அல்லது ஏதேனும் ஒரு துறையில கை தேர்ந்த ஒரு நபராக வருவதற்காக நினைச்சேன். எப்போ? ப்ரீகேஜில படிக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி படிக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே 20 வயது 25 வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் திட்டமிடுகின்றோம். அப்படி திட்டமிடக்கூடிய அந்த சூழலில் இறைவனுடைய மார்க்கத்தையும் இறைவனுடைய வேதத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்களை நாம் மறந்து விடுகின்றோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரின் பொன்மொழிகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கி கொடுக்க மாட்டேங்கிறோம். அவர்களையும் கேட்க மாட்டேங்கிறோம். நாமளும் விஷயப்படுகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டேங்கிறோம். நாமளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வளரக்கூடிய நிலை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்கள்தான் விளங்கிக் கொள்ளுங்கள், அது உள்ளக்கும் உங்களுக்கான விரோதிகள், உங்களுக்கான எதிரிகள். நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில, இறைவா என்னை அவர்களுக்கு குழந்தை செல்வமாக கொடுத்தாய், இந்த உலகத்தினுடைய அலங்காரமாக கொடுத்தாய், அவர்கள் என்னை வேறு விதமான வழியில் கொண்டு சென்று விட்டார்கள், உன்னை பற்றியான, உன்னுடைய வேதத்தை பற்றியான, உன்னுடைய மார்க்கத்தை பற்றியான எந்த விதமான செய்திகளை எனக்கு கற்றுத்தராமல் போய்விட்டார்கள், இறைவா அவர்களை வேதனைப்படுத்து என்று நாளைக்கு மறுமையில அல்லாஹ் வந்து கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்க போன சமுதாயம் என்ன சொன்னா, நம்முடைய இறப்புக்கு பிறகு நமக்காண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க சொன்னாங்க. ஆனா நாம இப்ப எப்படி உருவாக்கிட்டு இருக்கோம் என்று சொன்னால், நம்முடைய இறப்புக்கு பிறகு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல, அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் நாம் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றோம், விரோதிகளை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் அல்லாஹ் விரோதம் சொல்லி காமிக்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சரியான முறையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நேர்வழி என்பது, நாம இருக்கக்கூடிய இந்த நேர்வழி என்பது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம். இன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்புக்கு கிடைக்கல, நம்முடைய தேசத்தினுடைய பிரதமர் மோடிக்கு கிடைக்கல, நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர்
ஸ்டாலினுக்கு கிடைக்கல, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். உண்மையான இறைவனை உண்மையான இறைத்துவன் வழியில அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்திருக்கின்றானோ அந்த அடிப்படையில சுஜூது செய்யக்கூடிய பாக்கியம், ருக்கு செய்யக்கூடிய பாக்கியம், திக்ரு செய்யக்கூடிய பாக்கியம், அவனை தியானிக்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் எல்லா சூழலிலும் இறைவன் எதை விரும்புகின்றானோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான்னா இறைவன் நம்மளை அதிகமா நேசிக்கிறான். இன்னைக்கு நம்முடைய சமூகத்திலேயே பலரும் இணைவைப்பின் பக்கம் செல்லக்கூடிய அந்த சூழல் இருக்கும் பொழுது, நம்முடைய சமூகத்திலேயே பலரும் இந்த இணைவைப்பின் பக்கம் செல்லக்கூடிய அந்த சாயல் இருக்கக்கூடிய நேரத்துல இறைவன் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நம்மை உட்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் இறைவன் நம் மீது அதிகமான முறையில் கருணை கொண்டிருக்கின்றான், நம்மை அதிகமாக நேசிக்கின்றான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் அவன் நினைச்சான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றான். நாம தான் என்ன செய்யணும்? நம்முடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனுக்கு வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளை சரியா பண்ணணும். இறைவனை நம்பக்கூடிய அந்த நம்பிக்கைகளை சரியான நம்பிக்கை கொள்ளணும். நாம் எப்படி நம்பிக்கை கொள்கின்றோமோ அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறி விட்டோம் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கக்கூடிய நேரங்கள் என்பது தூங்கக்கூடிய நேரத்தில் நம்மோடு இருக்கிறாங்க. தூங்கி எழுந்ததற்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் அது நம்ம நினைச்சிடும் உங்க பிள்ளைங்களுக்காக சாப்பாடு தயார் பண்றது, அந்த பிள்ளைகளுக்காக தேவைகளை தயார் பண்றது, அந்த நேரத்தில் நம்ம நினைச்சிடும் அந்த காலை பொழுது அடையும். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய 8 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அவர்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. ஸ்கூல்ல வெறுமனையாக அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய மக்கள் மட்டும்தான் இருப்பார்களா என்று எடுத்து பார்த்தால் சொன்னால் நிச்சயமா கிடையாது. எல்லா சமூகத்தை சார்ந்த மக்களும் எல்லாவற்றையும் இறைவனாக வணங்கக்கூடிய பிள்ளைகளோடு தான் நம்முடைய பிள்ளைகள் கலப்பார்கள். அவர்களுக்கு எதை பேசுகின்றார்களோ, எதை தகவல் பரிமாற்றம் செய்து கொண்டார்களோ அதை சரி காணக்கூடிய நபர்களாக மாறுவார்கள். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு 4:30க்கு வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா 5:30க்கு அவங்களோட டியூஷன் அனுப்பியிருக்கோம். 5:30க்கு அவங்க டியூஷனுக்கு அனுப்பியிருக்கோம். டியூஷனுக்கு அனுப்புறதுக்கு ஒரு 9 மணிக்கு வாரான். 9 மணிக்கு வந்ததுக்கு பிறகு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் நாமும் உட்படுத்திக் கொள்வது கிடையாது. அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய சூழல் நம்முடைய பள்ளிகள் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கவும் முடியாத அவர்களாகத்தான் நம்மள இருந்து சொல்றோம். ஞாயிற்றுக்கிழமை லீவு வந்தா போதும், வாரத்துல 6 நாளும் காலையில சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த பெற்றோர்கள் செய்வாங்க, 10-11 மணிக்கு எந்திரிப்பாங்க. அப்பாடா இன்னைக்குதான் நிம்மதியான தூக்கம் என்ற அடிப்படையில எல்லாவற்றையும் விட்டு அதுல இபாதத்தை எல்லாவற்றையும் விட்டு 11 மணிக்கு இருந்துச்சு என்ன செய்வாங்க? அவங்களுடைய வேலைகளை பார்க்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இறைவன் இறை தூதர் மூலமாக நமக்கு சொல்லி காமிக்கிறான், குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, அதிலும் குறிப்பாக பெண்களை பார்த்து சொல்லி காமிச்சாங்க, உங்களுடைய கணவனுடைய பொருளுக்கும் உங்க கணவனுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் பொறுப்புதாரிகள், நீங்கள் அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி காமிக்கிறாங்கன்னா நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், அவர்களை சரியான முறையில் பக்குவப்படுத்தாத நிலைக்கு நாம் தள்ளிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது பொய்யானதல்ல. இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக சொல்லி காமிக்கின்றான். நம்முடைய நிலையை நாம் மாற்றிக்கொள்வதற்காக சொல்லி காமிக்கின்றான். அதை மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கான நேரங்களை அதிகமாக ஒதுக்கணும். அல்லாஹ்வுடைய கலாம படிக்கக்கூடிய அந்த சூழல் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு சினிமாவை டிவியில பார்க்கிறோம்,
நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு நாடகத்தை டிவியில பாக்குறோம், நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை உட்கார்ந்து படிக்கிறோமா என்று பார்த்தோம்னா அதுல போட்டு விடக்கூடிய மக்களா இருந்துட்டு. இது ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் நினைச்சாங்க இதே போன்ற நிலையால் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் கொடுத்திருக்கின்றான் அந்த நியமத்தை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு நாள் நினைச்சாங்க வெளியே வந்து நின்னாங்க, இரவு நேரத்துல வெளியே நிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க வெளியே வராங்க, உமர் இப்னு கத்தாப் அவங்க வெளியே வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நேரத்துல ஏன் நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நேரத்துல ஏன் நீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்க ரெண்டு பேரும் எது வெளியாக்கியதோ அதுதான் என்னையும் வெளியாக்கியது. வீட்டுல சாப்பாடு இல்ல, யாரும் இல்ல, ரஹ்மத்துல் ஆலமீன் அகில உலகத்திற்கும் அருள்படையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி இறை தூதர், அவருடைய வீட்டுல இரவு நேரத்துல சாப்பாடு இல்ல, வயிறு பசில நிக்கிறாங்க. அபூபக்கர் வந்து நிக்கிறாரு, உமர் வந்து நிக்கிறாங்க. சரி வாங்க ஒரு சஹாபி வீட்டுக்கு போவோம். போய் சாப்பிடுறாங்க, வயிறார சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, இந்த நியமத்தை பற்றி நீங்க நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். வயிறு பசிக்கு சாப்பிட்டாங்க, அந்த சாப்பாடை பற்றி நாளை மறுமையில் நீங்க விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா புரிந்துக்கோங்க. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி, வீண்படுத்தக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி, வீணாக்கக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரி, வீணாக வளர்க்கப்படக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்காமல் இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் பற்றி நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ் வந்து சும்மா நமக்கு என்ன சில விஷயங்கள்லாம் சொல்லி தரல. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சும்மா சொல்லி தரல. நாம நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகவும் நாம நம்மளை சீர்படுத்துவதற்காக நினைச்சாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தாராங்க. இறைவன் நமக்கு என்ன செய்யறான், அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரியான கல்வி சபைகள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்மள்கிட்ட இருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். நாம வந்து அதை சரியா செய்யக்கூடிய மக்களாக மாறிச்சுக்கோங்களேன். அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், நம்ம ஒரு ஜான் வந்து ஒரு குலம் நம்மளுடைய பக்கத்துல வரான். நம்ம ஒரு ஜான் அல்லாஹ் பக்கம் நெருங்கணும்னா அல்லாஹ் ஒரு குலம் நம்மகிட்ட வரான். நாம நடந்து போனா அல்லாஹ் ஓடி வரான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் நம்முடைய செயல்பாடுகளில் அழகான செயல்பாடுகளை விரும்புகின்றான். விரும்புகின்றான். அருவருக்கத்தக்க செயல்பாடுகளை விருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்களை செய்தால் மட்டும்தான் நாளை சோனம் பெற முடியும். அந்த சோனத்தை பெறுவதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு வேதத்தையும் கொடுத்து இறை தூதரையும் கொடுத்து அவரின் மூலமாக இந்த அழகிய இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நேர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதை கேளிக்கையாக வீணாக நாம் கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பலகீனம் அடைந்தவர்களாக, இழிவுபடுத்தப்படக்கூடியவர்களாக இறைவன் நம்மை மாற்றி விடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலகட்டத்துல அல்லாஹ் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக அறிவுரைகளை கூறியிருக்கின்றானோ, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ, சுப செய்திகள் சொல்லியிருக்கின்றானோ, அவைகள் எல்லாம் நாம் நம்முடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து படித்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்த வேண்டும். அப்படி நல்ல ஒரு வாழ்வை சீர்படுத்தி கொண்டு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெற தகுதியான மக்களாக நம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படியேப்பட்ட பாக்கியத்தை ரஹ்மான் நம்மவர்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி நமக்கு சொல்கின்றேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما.